மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலே இந்த பாலியல் ரீதியிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அவற்றுக்குரிய தீர்வுகளும். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்காதவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் அதே நேரத்தில் இந்த மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் மறக்காமல் எங்களை ஃபாலோ அப் பண்ணுங்கள். எனவே வெளியூர் நண்பர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இன்று இந்த இரெக்டல் டிஸ்பங்க்ஷனுக்குரிய என்னென்ன பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடைசியா நிகழ்ச்சியிலே அந்த பேசிக் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை பரிசோதனைகளை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இவற்றுக்கு மேலதிகமாக உண்மையாக இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய அதாவது மிகவும் மருத்துவத்திலே மிகவும் முன்னேற்றகரமான நாடுகளிலே செய்யப்படுகின்ற சில விடயங்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவதாக இந்த நாடி நாளங்களிலே இருக்கின்ற இரத்த ஓட்டத்தை கணிக்கின்ற ஒரு முறை, அதை நாங்கள் வாஸ்குலர் ஸ்டடீஸ் என்று சொல்லுவோம். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இந்த மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் வருமாக இருந்தால் நாங்கள் ஆஞ்சியோகிராம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரிசோதனை மூலமாக இருதயத்துக்கு குருதியை வழங்குகின்ற இந்த நாடி நாளங்களை முடியுறு நாடிகளை பற்றி நாங்கள் விவரமாக பார்க்கலாம். அதுல இருந்து எங்கெங்க பிளாக் இருக்குது, தடை இருக்கிறது, எங்கெங்கே அந்த நாடிகள் நாளங்கள் சுருங்கி இருக்கிறது என்பதை எங்களால் அவதானித்துக் கொள்ள முடியும். அதே போலதான் எங்களுடைய ஆண்குறியிலும் இந்த வாஸ்குலர் ஸ்டடீஸ் என்று சொல்லப்படுகின்ற நாடி நாளங்களை நாங்கள் படித்து அறிவோம். அதுல முக்கியமாக ஒன்று இருக்கிறது இன்ட்ரா கேவினசஸ் வேசோ ஆக்டிவ் ட்ரக் இன்ஜெக்ஷன் என்று சொல்லுவோம். அதாவது ஆண்குறியினுள்ளே அந்த கேவனஸ் என்ற சைனசஸ் இருக்கின்றது, அதாவது இரத்த நிரம்பிய குடாக்கள் இருக்கின்றது. எனவே இந்த இரத்த நிரம்பிய குடாக்களுக்குள்ளே நாங்கள் ஒரு மருந்தை செலுத்தி அதன் பிற்பாடு எங்களுடைய ஆண்குறியை எக்ஸ்ரே எடுக்கிற ஒரு முறை. இதன் மூலமாக ஆண்குறியிலே இந்த நாடிகளிலும் நாளங்களிலும் அதே நேரத்தில் இந்த நாடி நாள குருதி வலை பின்னணிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எங்களாலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதே வேளையிலே அடுத்த பரிசோதனை என்னவென்றால் பீனைல் டைனமிக் டூப்ளெக்ஸ் அல்ட்ராசோனோகிராஃபி என்று சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரியும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்றால் அனைவருக்குமே தெரியும். ஒரு பெண்களுக்கு சாதாரணமாக பிள்ளை பெற இருக்கின்ற போது நாங்கள் அவருடைய வயிற்றை நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம், அல்லது வயிற்று குற்ற ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆண்களுக்கு நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம். இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்று சொல்லுவோம், படம் பிடித்து பார்க்கின்ற ஒரு முறை. இங்கேயும் கூட நாங்கள் என்ன ஸ்கேன் செய்வோம் என்றால் பீனைல் டைனமிக் டூப்ளெக்ஸ் அல்ட்ராசோனோகிராஃபி என்று சொல்லப்படுகிற இந்த பரிசோதனை மூலமாக அந்த டூப்ளெக்ஸ் ஸ்கேன் ஒன்று இருக்கிறது. என்ன செய்வோம் என்றால் இரத்த ஓட்டத்தை மிக துல்லியமாக எங்களால் கணித்துக் கொள்ள முடியும். உதாரணமாக பல பேர் என்னுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வெரிகோசீல் என்ற ஒரு பிரச்சனை. இந்த வெரிகோசீல் என்றால் என்ன என்றால், அதாவது இந்த விதைப்பையிலே இருக்கிற நாளங்கள் விரிவடைகிறது. ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு அது என்ன காரணம் என்றது கண்டுபிடிப்பது மிக கஷ்டம். நாளங்கள் விரிவடைகின்றபடியினாலே அவர்களுக்கு இந்த நாளங்களிலே இரத்த தேக்கம், இரத்தம் நிரம்பும் என்றபடியினாலே அவர்களுக்கு சாதாரணமாக அவர்களுடைய விந்து அணுக்களின் அளவு குறைவாக இருக்கும். சில நேரங்களிலே இந்த இரத்த பிரச்சனை காரணமாக இந்த இரத்தத்திற்கு ஹோமோன்களின் அளவு குறைபாடு அடைந்து அவர்களுக்கு இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. பல பேர் இந்த வெரிகோசீல் பிரச்சனையால பல பேர் தொலைபேசி அழைப்புதல்களை எடுத்து பல பிரச்சனைகளை எங்களுடன் கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய கவலையாக இருக்கிறது. அதற்கு நான் சொல்வேன் 100% தீர்வு நம்மிடம் இருக்கின்றது. எனவே இதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த டூப்ளெக்ஸ் ஸ்கேன் மூலமாக இந்த வெரிகோசீல் என்று சொல்லப்படுகிற விதைப்பையில இருக்கின்ற நாளங்களினுடைய விரிவை எங்களாலே மிகவும் துல்லியமாக படம் பிடித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக இன்னும் ஒரு முறை இருக்கின்றது என்னவென்றால் பீனைல் டைனமிக் இன்ஃபியூஷன்
கவனோசோமெட்ரி என்று சொல்லப்படுவோம். இதுல என்ன செய்கிறோம் என்றால், இது மிகவும் பெரிய பேர் யோசிக்காதீர்கள். பீனைல் டைனமிக் இன்ஃபியூஷன் கவனோசோமெட்ரி என்று சொல்லப்படுகிறது. இந்த முறை என்னவென்றால், இதிலையும் கூட நாங்கள் என்ன செய்வோம், இந்த நான் முதலிலே சொன்னது போல இந்த ஆண்குறிக்குள்ளே நாங்கள் ஒரு மருந்தை ஏற்றி அதன் மூலம் அதன் பிற்பாடு இந்த டூப்ளெக்ஸ் ஸ்கேனிங், அதாவது அந்த ஆண்குறிக்கு செலுத்தப்பட்ட மருந்து இரத்தத்துடன் கலந்து அது எங்க போகிறதோ அந்த மருந்து போகிற திசையை எங்களாலே இந்த ஸ்கேன் மூலமாக படம் பிடிக்கக்கூடியதாக இருக்கு. எனவே இவையெல்லாம் மிகவும் நவீனமான முறைகள். இவையெல்லாம் முடியாது. எங்களை போன்ற இலங்கை போன்ற நாடுகளிலே இவற்றை செய்ய எங்களை நாட்டிலே செய்யவே முடியாது. இன்னும் எங்களுக்கு காலம் வரவில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியை வெளிநாடுகளிலிருந்து பார்க்கிறவர்களுக்காகத்தான் இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே உங்களுக்கு ஒரு இதனுடைய முற்றுத்தன்மையோருக்காக நான் விளங்கப்படுத்துவதற்காக. எனவே பலதரப்பட்ட பரிசோதனைகள் இருந்தாலும் கூட என்ன பரிசோதனை முடிவு என்றாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உதாரணமாக அண்மையிலே கூட ஒருவர் வந்து சந்தித்தால் அவருக்கு விந்தணு சரியாக எவ்வளவு இருக்கிறது என்றால் 12 லட்சம் இருக்கிறது. சாதாரணமாக இருக்க வேண்டும் எவ்வளவு என்றால் 120 லட்சத்திலிருந்து 150 லட்சம். இவருக்கு இருக்கிறது 12 லட்சம். அதாவது எனவே இதை நான் சொன்ன பிற்பாடு அவர் கூடுதலாக மனமுடைந்தார். அதான் பிரச்சனை. நாங்கள் பரிசோதனை செய்ய 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 அந்த பரிசோதனையுடைய முடிவுகள் எங்களுக்கு பாதகமாக இருந்தால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்கள் மனைவிமார் வடிவாக யோசித்துக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய கணவனை அல்லது உங்களுடைய ஆண் துணையை ஒரு கீழாக நீங்கள் மதிக்க வேண்டாம். ஏனெனில் இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. எனவே நான் என்னை வந்து அடைகிற யாரையும் நான் சொல்லுவேன், பிள்ளை இல்லாமல் பெறுவார்கள் அல்லது ஆண்களில் இருக்கிற விந்தணுக்கள் குறைவு என்று சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் நான் என்ன சொல்றது, சிகிச்சை அளித்து ஒரு 3 to 6 மாதம் பார்ப்போம். அதன் பிற்பாடு தேவையான பரிசோதனைகளை மேற்கொள்வோம். இந்த பரிசோதனையை மேற்கொள்கின்ற போது அந்த ஆணிலே பிழை என்று வந்தால் அவ்வளவுதான், அதிலிருந்து அந்த குடும்ப வாழ்க்கை சிதறடிவதை இந்நாளே பல இடங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பரிசோதனை முடிவுகள் என்ன வந்தாலும் அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை எங்களுக்கு இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான கஷ்டம். என்று உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் இல்லாவிட்டால் பல நடைமுறைகள் இருக்கின்றது. இன்னொருடைய விந்தணுவை உங்களுடைய மனைவியினுடைய உங்களுடைய பெண் துணையினுடைய கர்ப்பப்பையிலே செலுத்தி அதன் மூலமாக இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்று சொல்லுவோம். பல முறைகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே எத்தனையோ விஞ்ஞானத்திலே மருத்துவத்திலே எவ்வளவு முன்னேற்றகரமான முறைகள் இருக்கிறது. அதை விட்டு போட்டு நீங்கள் யோசிக்க வெளிக்கட்டீர்கள் என்றால் அது பாரதூரமான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே எந்த நிலைமையிலும் உங்களுடைய செக்ஷுவல் லைஃபை நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. இந்த பாலியல் வாழ்க்கை நான் பல பேரை கண்டிருக்கின்றேன். அவர்களுடைய பாலியல் வாழ்க்கை செக்ஷுவல் லைஃப் பாதிக்கப்படுகின்ற போது அவரை முற்று முழுதாக அது அடித்து சுக்கு நூறாக்கி விடுகிறது. இவ்வளவு ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக இருந்த இன்னொரு நல்ல ஒரு திறமைய ஆளுமையுடன் இருந்த ஒருவர் இந்த பாலியல் பிரச்சனை காரணமாக முழுதும் அவர் சுக்கு நூறாக போய் கடைசியிலே போதைப் பொருளுக்கும் மதுபானத்துக்கும் அடிமையாக இருப்பதை நான் பல இடங்களிலே நான் கண்டிருக்கின்றேன். எனவே முக்கியமாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உங்களுடைய பாலியல் வாழ்க்கை செக்ஷுவல் ஹெல்த் அண்ட் செக்ஷுவல் லைஃபை ஒழுங்காக வைத்திருப்பதுதான். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் கட்டாயமாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.